பச்சரிசி சாதம் கொஞ்சம் குலைவாக வேக வச்சு வடித்து ஆற வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து தயிர் வந்து ஊற்றிக்கலாங்க. தயிர் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கோயிலெல்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் நெய் இது ரெண்டுமே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி தயிர் சாதம் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயிலெல்லாம் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ பாருங்கள் கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.